விஜய் ஆண்டனியோடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனிக்கு 25வது படமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் சக்தி திருமகன். இந்த படத்தை அருண் பிரபு மாதேஸ்வரன் இயக்கியிருக்கார். இந்த அருண் பிரபு மாதேஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருவி அப்படிங்கிற ஒரு படத்தில் எல்லாரையும் திருப்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வால் அப்படிங்கிற ஒரு படமும் பண்ணியிருந்தார். வால் வந்து ஒரு அருமையான படம், நிறைய அவார்டும் வாங்குறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு படம். நிறைய பேருக்கு வால் படத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது, அது ஒரு நல்ல படம். ஸோ இப்படி இருக்கிற அருண் பிரபு அதே மாதிரி விஜய் ஆண்டனி படம் எப்போவுமே ஒரு கண்டென்ட் ட்ரிவனாக இருக்கும். பட் கண்டென்ட் ட்ரிவன் சமீபத்திய காலங்களில் அவருடைய படங்கள் நிறைய தோல்வியை சந்திச்சு. ஸோ விஜய் ஆண்டனி அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்துச்சு. சக்தி திருமகன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த பராசக்தி டைட்டில் பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தாண்டி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி இருக்கே, கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் போனோம். எங்கள் நம்பிக்கை பொய்யாகலை. உண்மையிலே வந்து இது வந்து ஒரு அருமையான படங்கிறத நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன் அதை நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னா, சில படங்களை வந்து நல்லா இருக்குன்னு கடைசியில் சொல்கிறா அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலே நாங்கள் முன்னாடி சொல்கிறோம் இது ஒரு நல்ல படம். சரி, இப்போ படத்தோட கண்டென்ட்டுக்குள்ளே வரும். கதைப்படி என்னென்னா, விஜய் ஆண்டனி செக்ரட்டரியேட்டில் ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறவர். புரோக்கர் வேலை அப்படிங்கிறது எப்படின்னா, யாருக்காவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், எந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்துங்க, செக்ரட்டரியேட்டில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்குது அப்படின்னாலும், மினிஸ்ட்ரி லெவல்லையும் சரி இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் அதை கால்குலேட் பண்ணி அதை இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுன்னு இப்படி பல வேலைகளை வந்து ரொம்ப அசால்ட்டாக கெட்டிக்காரத்தனமாக முடிச்சு கொடுக்குற ஒரு ஆள். இப்படி முடிச்சு கொடுக்குற ஒருத்தவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வளர்ந்த ஒரு இடம் இருக்குது. அவர் யாருன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடியும் ஃபண்டு கொடுக்குற ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டு. அதே மாதிரி அவர் வந்து பொலிட்டிக்கலி எப்படி மூவ் பண்ணணும், எங்கே இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவர். பேக்கெண்டில் எல்லா வேலையும் பண்ணக்கூடியவர். நம்ம ஊர் பாஷையில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இலும் நாட்டின்னு, அது மாதிரி கூடன்னு வச்சுக்கோமே. அப்படிப்பட்ட ஒருத்தவர். இவர்கிட்ட இவர் வந்து ஒரு வேலைக்காரனாக சேர்ந்த ஒருத்தவர், ரொம்ப விசுவாசியாக இருக்கிறவர். இப்போ கூட அவரோட வீட்டில் ஃபங்க்ஷன்னா கூட இவர் தான் ட்ரிங்க்ஸ்லேருந்து முக்கியமான மீட்டிங்கில் எல்லா சப்ளையும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அப்படின்ற இடத்துல இவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இடத்துல இருந்து வந்திருக்காரு. அதே சமயம் மற்ற இடத்துல வேலை பார்த்துருக்காருங்கிறதுனால இந்த மற்ற மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க, சிஎம் லெவலில் இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக அழகாக பழகிடுறாங்க. அப்படி ஈஸியாக பழகிற இடத்துல இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நிறைய விஷயங்கள் மாற்றுறாரு. ஒரு எம்எல்ஏவே போட்டு தள்ளுற அளவுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுறாரு. இது எப்படியோ வந்து அந்த ஓனருடைய காதுக்கு போகுது. அப்போ போகும்போது இவன் இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் பண்ணுறானா, ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் பண்ணுறானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இவருடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும், மற்ற வேலை செய்கிறதுக்கு இவன் எவ்வளோ காசு வாங்கியிருக்கான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தா, மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு. இந்த பணம்லாம் எங்கன்னு சொல்லி ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இப்போது விஜய் ஆண்டனி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, இந்த 1% நான் வேலையை செஞ்சு கொடுத்துட்டு 1% கமிஷன் வாங்கினதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி வரைக்கும் நிற்கிது அப்படின்னா, நீங்களாம் எவ்வளோ வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அந்த பணத்தை கொடுத்தாரா, இந்த பிரச்சனை எல்லாமே செட்டில் ஆகிடுச்சா, இவருக்கும் அவருக்கும் உண்டான பகை முடிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு நியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள பண்ணப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தில் வந்து நாங்கள் திரைக்கதையை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது செம்மையாக போச்சு. என்னன்னா இவ்வளோ கிரிப்பாக எடுத்து வச்சுருக்கீங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் அப்படின்னும் போது, நம்ம பார்த்த பொலிட்டிக்கல் சட்டையர் படம் அப்படின்னா அமைதிப்படை தெரியும், 49 தெரியும், இன்னும் ஒரு சில படங்கள் தெரியும். பெருசாக வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பொலிட்டிக்கலை கிண்டல் பண்ணுறது, அதேமாதிரி பொலிட்டிக்கல் கிரைம்னா வந்து கோப்படம் தெரியும். இது நான் நியோ பொலிட்டிக்கல் வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எங்களுக்கு மண்டமூல குழம்பிடுச்சு. எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக கேதர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ஒன்று. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் வாகை சந்திரசேகர் உள்ள வந்து சில கருத்துக்கள் வந்து சொல்லுவார். அவர் ஏன் விஜய் ஆண்டனி இப்படி ஒரு இடத்துல இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக யோசிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே வாகை சந்திரசேகரோட கேரக்டரும் இவருடைய கேரக்டரும் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் ஆகும். அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு கதைக்கு தேவை. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படம் முழுசுமே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓவராலாகவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய இசை, விஜய் ஆண்டனி தான் மியூசிக்கு, அஃப்கோர்ஸ் அவரோட மியூசிக் எப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த படத்துடைய மியூசிக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹாலிவுட்டில் குவாண்டின் டாரண்டினோன்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய மியூசிக் எப்போமா
நம்மளும் நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது எப்படின்னா, இப்போ கில்பில் மாதிரியான ஒரு படத்துலலாம் வந்து அந்த அம்மா சீரியஸாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாவது காமெடியாவோ இல்லை வந்து கார்ட்டூன் மாதிரியான ஒரு மியூசிக்கை போட்டு அந்த ஃப்ளேவரை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் இன்னும் நிறைய இயக்குநர்கள்லாம் காப்பி அடிச்சாங்க. பட் அருண் பிரபு வந்து அதை உடைச்சு வேற ஒரு டோனில் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய எடிட்டிங் பேட்டர்னே நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா எடிட்டிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது லிட்டரலாக வந்து இதுக்கு எடிட்டிங்க்குலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும், அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் பிசுறு தட்டாமல் கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுகள். அதே மாதிரி இந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிராஃப்ட்டுங்க. இந்த கிராஃப்ட்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமே வந்துடாது. பட் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் இதுக்கு எடுத்துருக்க அந்த டீட்டெயில் கேதரிங் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் போன வருஷத்துக்கு நினைக்கிறேன், போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்தியன் 2 வரும்போது பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியன் படத்தில் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு சாதாரண பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக அங்கே இருக்கிற இதில் எடுபடி வேலை எல்லா வேலையும் பார்க்குற ஒரு கேரக்டராக சந்துரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கமலஹாசன் வருவார். இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்குறது தப்பு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் கொடுக்குறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காக இந்தியன் தாத்தாவா இன்னொரு கமலஹாசன் வருவார். ஸோ இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமாக சிலாகிச்சு பேசுவோம். ஆஹா என்னடா கதை, ஒரு நாட்டில் நடக்கிற அவ்வளோ பிரச்சனை புட்டு வச்சிருக்கானடா அப்படின்னு நம்ம கொண்டாடணும். அதில் இந்தியன் 2 வந்து ஒரு கதையை நம்ம எடுத்து கொண்டு வந்து நம்மளை கொலையாக கொண்டு விட்டாங்க. இந்த இடத்துல அருண் பிரபுவோடைய இந்த கதையை இந்தியன் 2 அப்படின்னு வச்சிருந்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை விடலை, இது வரைக்கும் கரண்ட் பாலிடிக்ஸில் நடக்கிற பிரச்சனை எப்படி வந்து 120 கோடி பேர் இருக்கிற இடத்துல வெறும் 110 பேர் மட்டும்தான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், மற்றவன்லாம் ஏன் இன்னுமே மிடில் கிளாஸ்லேயும் இல்லை லோயர் மிடில் கிளாஸ்லேயும் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்குதர் ஆணிவராக வந்து இதில் சொல்லியிருப்பாரு. ஒரு பால் பாக்கெட் விலை ஏன் ஏறி இருக்குது, அந்த பால் பாக்கெட்டோட தரம் என்ன, இப்படி எல்லாம் 50 ரூபா விற்கிற பருப்பு ஏன் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிது, கேள்வி கேட்க வச்சிருக்காரு, மனசு சிந்திக்க வச்சிருக்காரு. நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம், நம்ம எது பண்ணாலும் ஏன் எவனோ ஒருத்தன் பண்ண வைக்கிறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல வில்லன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாலிடிக்ஸில் வந்து டீட்டெயிலாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இது கரண்ட் பாலிடிக்ஸா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்திருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே அசாத்தியமான ஒரு விஷயம். அதெல்லாம் எடுத்து இவ்வளோ ஒரு படம் பண்ணது. இந்த இடத்துல விஜயாண்டி இருக்கிற இடத்துல கமல் சாரையும் சங்கர் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாருன்னா நம்ம இந்த அடிச்சுக்கிறது தெரியுமா, 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா 1000 கோடி கலெக்ட் பண்ணுமான்னு அதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு விட்டுட்டு போயிருந்துருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம். ரெண்டாவது சொல்லுவாங்க இது பிஎன்சியில் வந்து போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருப்பாங்க. நல்ல படம் எந்த சென்டராக இருந்தாலும் இன்னும் இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் ஏபிசின்னு பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ தான் எல்லாருக்கும் ஓடிடி வந்துருச்சு, எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஏபிசி, எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அரிசி பருப்பு வேறு ஏறி போனது, ரேஷன் கடையில் போய் உட்காந்து 10 வருஷம் ரேஷன் கடை அரிசியை சாப்பிட்றது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. அந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. அருண் பிரபு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு மாசான சப்ஜெக்டை வச்சு ஒரு படத்தை ஹிட் கொடுத்துட்டோம்னா அந்த இயக்குனரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவருக்கு வந்து அவர் முதல் படத்துக்கு வாங்கின சம்பளத்தை விட 15 மடங்கு வரைக்கும் அளவுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதுக்கடுத்து அவர் 20 மடங்கு சம்பளம் வாங்கும்போது நம்மளெல்லாம் நெஞ்சில் ஏறி மிதிக்கிற மாதிரி ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு நம்மளை சொல்லி முடிச்சு விட்டு போயிடுறாரு. இப்படி நம்ம கொடுத்தான்றதுக்காக ஒரு சம்பளத்தை குறைக்கிறாருன்னா கிடையாது. திரும்ப அடுத்து ஒரு படம் கொடுக்குறோம், அடுத்து போகிறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா கண்டென்ட் ட்ரிவனா இப்போ பாலா, வெற்றிமாறன், இந்த மாதிரி பாலுமேந்திரா ஸ்கூல்லேருந்து வரவங்க, ராம், சீனு ராமசாமி, இவங்கெல்லாம் என்னன்னா இந்த வாழ்வியலை பற்றியே எடுக்கிறாங்க. இது என்னன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி போகுது, எப்போ பார்த்தா அழுகாட்சி சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கொடுக்குறதில்ல. அதனால அவங்க ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேயே கொண்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் அருண் பிரபு எடுத்த 3 படங்களுமே 3 விதமான கதையம்சம் கொண்ட படங்கள். நீங்கள் அருவி எடுத்துக்கோங்க, மீடியா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. வால் படத்தை எடுத்துக்கோங்க, வால் படத்தில் வந்து ஒரு ஆண்களை வந்து தப்பானவனா இருந்தாலும் ஒரு பெண் எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுவா, அந்த குழந்தை நடுவரில் இருந்துச்சுன்னா அதுக்கோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ யதார்த்தமாக ஒன்று சொல்லியிருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்திலுமே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த சமூகத்தோட பிரச்சனையை நம்ம கண்டு காணாமல் விட்டுட்டு எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம வந்து கடந்து போயிருப்போம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது கடந்து போயிருப்போம். ஆனால் அது கடந்து போகிறது வந்து நம்ம சாதாரண விஷயம். அந்த ஒருவேளை அந்த இடத்துல தூக்கி விட்டுருந்தா அவரோட வாழ்க்கை மாறி இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு கூட நினைக்க மாட்டோம். அப்படி நினச்சி இது பண்ணி ஒதுங்கி போகிறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி இந்த படத்தை வந்து பார்க்கும்போது
ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுவாங்க, ஓஹோ இது சூப்பர் படம் இல்லை, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி படம் தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி கதைகளை தான் நாங்கள் தமிழ் சினிமா கேட்குறோம், இந்த மாதிரி படம் தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ அதனால் அருண் பிரபு கொண்டாடப்பட வேண்டியவர். ஏன்னா இவர் இந்த 2 பேட்டர்னுக்குள்ளேயும் வராமல் தனித்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர் மணிவண்ணன் மாதிரி. இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி, பிச்சைக்காரனுக்கு அப்புறமா அவருக்கு பெருசாக எந்த ஒரு பெரிய வெற்றியுமே இல்லை. பெரிய வெற்றியே இல்லையே அப்படின்றதுனாலும் விஜய் ஆண்டனி தப்பான படங்கள் கொடுக்கல. கூடுமான வரைக்கும் அவர் சரியான படங்களை கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படம் அந்த இடத்த வந்து 8 மடங்கு ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 மடங்கு பிச்சைக்காரன் படத்தை அளவுக்கு ஒரு கிரிப்பான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காரு. நிஜமாவே விஜய் ஆண்டனிக்கு இது ஒரு பெரிய கம்பேக் தான். அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், பெருசாக எதிர்பார்க்கல சார், பெரிய பிரச்சனையாக தான் கடந்து போவேன் அப்படின்ற மாதிரி. இந்த இது எல்லாத்துக்குமே ஒரு பட்ட காயத்துக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் சக்தி திருமகன் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும், இந்த மாதிரி படங்கள் அடுத்து வரணும். அப்போ தான் நாட்டில் வந்து வெறும் சினிமாவாக இல்லாமல் இதில் அரசியல் இருக்கும்போது நாட்டில் உள்ள நடக்கிற அரசியல் என்னன்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் சக்தி திருமகன் ஒரு அருமையான படம், கொண்டாடக்கூடிய ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.